வெல்கம் டு லாஸ்ட் லக்கேஜ். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் இன்றைக்கி சூப்பராக கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். ஸோ இப்போ வந்து நாம் பொக்காராவில், அதாவது நேபாளில் பொக்காரா அப்படின்ற ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் லொக்கேஷனில் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து எக்கச்சக்கமான ஷாப்பிங் கடைங்க இதெல்லாம் இருக்குது. இது காட்டினல. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து இங்கே இருக்குது ஹை கிரவுண்ட் அட்வென்ச்சர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அவங்களோட இடத்துக்கு போயிட்டு எங்களுக்கு வந்து வீடியோஸ் எடுக்கலாம், எனக்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட நான் ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து அங்கே போயிட்டு அது பார்க்கத்தான் போகிறேன். ஆக்டிவிட்டி பண்ணுற கண்டிஷனில் நான் இல்லை, ரொம்ப வீக் ஆகிட்டேன் இன்றைக்கி. ஸோ அது வந்து ஒரு 12 o'clock மாதிரி தான் நான் அங்கே போகிறேன். ஸோ ஒரு பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே போக போகிறேன். இங்கே வந்து இன்ட்ரைவ் இருக்குது, அதில் பைக் இருக்குது. ஸோ இன்ட்ரைவ் பைக் ஒன்றில் எடுத்துகிட்டு அப்படியே போக போகிறேன். ஆக்சுவலி வந்து நான் இப்போ என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, இங்கே இந்த டவுனுக்கு வந்து சூப்பராக ஒரு மலை தெரியுது. சான்ஸே இல்லை. நான் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு இந்த மலை. என்னோடய ரூமுக்கு வந்து 3 மலை தெரியுது. ஸோ நான் அதையும் அப்புறமா காட்டுறேன், நாளைக்கு சரி காட்டுறேன். ஸோ ஈவினிங் ஆகி வந்து நாம் லேக் சைட் போகலாம். ஓகே, லெட்ஸ் கோ. இது வந்து லேக் சைட் ரோட்லேயே தான் இருக்குது. ஸோ இதுதான் நேம். இந்த நேமை பார்த்துக்குங்க. வந்தால் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையும் ஏஜென்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. பட் இவங்க தான் வந்து டிரெக்டாக இவங்கள்ட அதுதான் எல்லாமே. ஸோ இவங்கக்கிட்ட தான் எல்லோரும் புக் பண்ணுவாங்க. நீங்கள் டிரெக்டாக வந்தால் பெரிய ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு 1000-1500 டிஃபரன்ஸ் இருக்கும். இங்கே இந்தியாவில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் இருக்குது. இங்கே பாருங்க முன்னாடி தெரியும். ஸோ வாட்ஸ் தட் மவுண்டன் ப்ரோ? This? Yeah. This Annapurna? Yes, Annapurna. Annapurna South, right? Yes, sir. Annapurna, okay. Middle one, Macha Puchre. And side one. Which one is Macha Puchre? Middle one. Middle one. I will show. Fishtail. Yes. Okay. Macha Puchre and the right one is Dhaulagiri. இன்ட்ரைவில் வந்து ஒரு பைக் எடுத்திருக்கேன். முன்னாடி இருக்கிற வியூ வந்து அட்டகாசமான ஒரு வியூ. இங்கே பாருங்கள் ஹிமாலயன் மவுண்டன்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ முன்னாடி வந்து இதை விட அழகாக இருக்கும். நான் காமிக்கிறேன். இது வந்து மச்சப்புச்சரை ஃபிஷ்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னு. ஸோ வார வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஐஸ் மவுண்டன்ஸ். ஓகே, சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் 101 meter ஃப்ரம் ஹியர். ஸோ இவர் தான் என் பைக் ஓட்டு வந்தவர். சே ஹாய். ஸோ இந்த இடம் வந்து இந்த இடத்தோட பேர் வந்து ஹை கிரவுண்ட் அட்வென்ச்சர் அப்படின்னு. ஸோ இதுக்கு நான் ப்ரைஸஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ரைஸஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஜிப்லாயா அப்படின்றது வந்து இந்த இது அதில் போகலாம் வேணும்னா 8850 அது. அப்புறம் சன்ரைஸ் அதெல்லாம் வந்து அதே தான். பட் ஸோ பங்கி வந்து 5000. ஃபோட்டோ வீடியோ வேணும் அப்படின்னா இன்னொரு 500 வந்து எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து புக் பண்ண முடியுமா அப்படின்றத நான் கேட்டுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. சான்ஸே இல்லை. சுற்று வர மலை தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து இப்படி மலை இருந்தாலும் அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஹிமாலயன் மவுண்டன்ஸ் தான் இருக்குது. இந்த பக்கம் வேறு லெவல். ஸோ நீங்கள் பங்கி பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பாருங்க 101 meter. ஸோ இதில் இருந்து தான் ஜம்ப் பண்ணுவாங்க ஜூன்னு. அதையும் காமிக்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து இங்கே மேலே போகிறதுக்கு அளவு கிடையாது. ஸோ நம்ம இந்த பக்கத்தில் இருந்து வீடியோ பண்ணலாம். ஓகே. ஒருத்தர் பண்ண போகிறாருங்க பாருங்கள். அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க, 6-7 பேர் இருக்காங்க. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறாரு. லெட்ஸ் சி. ஓ யூ மேட் இட். இங்கே வாட்டர் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வாட்டர் இதில் இருந்தால் இப்படி கேப்சர் பண்ணி எடுக்கிறாங்க. அவங்கள அப்படி தூக்கிடுவாங்க அங்கேருந்து.
He's scared. He's scared. Oh yeah, he's scared. He told Buddha or something. I think. பாருங்க கேபிள்ஸ் வருது, அதில் மனுஷங்க இருக்காங்க. ஸோ இந்த மேலே பாருங்களேன், இங்கே மேலே வந்து பேராகிளைடிங் இவங்கடே தான் கேபிள்ஸில் கூப்பிட்டு போய் அங்கே வச்சு அப்படி பேராகிளைடிங் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் நிறைய அந்த மாதிரி தான். எல்லா இடமும் வேறு லெவல் அழகு இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. சுற்று வரம் வந்து மவுண்டன்ஸாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். டிரெக்டாக இங்கே புக் பண்ணால் நீங்கள் வந்து அந்த ப்ரைஸில் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் 6500 மாதிரி பே பண்ணால் தான் ஏஜென்ட் மாதிரிக்கு வந்து பே பண்ணணும். ஸோ இங்கே வந்தால் நீங்கள் 5500 அந்த மாதிரி ரேஞ்சிலே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளம்பி போகிறோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறேன் அப்படின்றத வந்து நான் போகிற வழியிலே சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். Feel the rope. I didn't feel the rope. I thought I'm jumping. I'm committing suicide. I'm killing myself. Then I jumped. I didn't jump. They pushed me. I didn't jump. Who jumped then? Who jumped? First. You jumped? Okay, you are the first. Good. So this is the certificate? Yes. Okay. அதே பைக்கில் போகிறோம். இது வந்து ஒரு வில்லேஜ் டூ தான் போக வேண்டியிருக்கு. ஸோ இவங்க டெய்லி முழிக்கும் போது பிரேக் ஆகும் போது இந்த மலைங்களை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, செம்மையாக இருக்கும் பாருங்களேன். இப்போ வந்து நாம் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பேவா லேக்கில் போட் ரைடு இருக்குது. ஸோ அந்த பேவா லேக்குக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பக்கம் அந்த நியூ இயர் செலிப்ரேஷன்ஸுக்கு எக்கச்சக்கமாக வந்து ஷாப்ஸ் அது இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ பேவா லேக் போயிட்டு ப்ரைஸிங் என்ன மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க போகலாம். முன்னாடி காட்டட்டா, இந்த மாதிரி தான் இருக்குது முன்னாடி ரோடெல்லாம். சூப்பராக இருக்குது, எல்லா பக்கமும் கடை தான் இருக்குது. ஸோ தேவாலயக்கு வந்து முன்னாடி போயிட்டு லெஃப்ட் சைட் போக வேண்டியிருக்கு. ஸோ கைஸ் செம்ம க்ரௌடாக இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் தான் வந்து டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ப்ரைஸஸ். நீங்கள் செல்ஃபாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த பாருங்கள், செல்ஃப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 1 hour. நீங்கள் 4 பேர் போனாலும் அதே வேலை தான், ஒருத்தர் போனாலும் அதே வேலை தான் நினைக்கிறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் கேட்கணும். ப்ரைஸஸ் வந்து இன்னும் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. ஜகட் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம போகிறது பாராஹி டெம்பிள் அப்படின்னு ஒரு இடத்துக்கு. ஸோ அங்கே வந்து 30 minutes வந்து வெயிட் இருக்கலாம். அண்ட் அப்புறம் ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்துடுவாங்க பாராஹி டெம்பிள். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ இதில் தான் போக வேண்டியிருக்கு. போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து 1180 rupees. வியூ வந்து பர்ஃபெக்டான டைம். ஸோ இன்னும் வந்து சன்செட் ஆகலை. கரெக்டாக வந்து சன்செட் ஆகிற டைமில் தான் போய்கிட்டு இருக்கோம். பட் எந்த பக்கம் என்ன ஆகும்னு தெரில. ஏன்னா பெருசாக ஒன்றும் காண மாட்டேங்குது. எல்லாமே ஃபுல்லாக வந்து இதில் தான் இருக்குது, மவுண்டன்ஸ் தான் இருக்குது. இந்த பாருங்களேன், ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போகிறது பாராஹி டெம்பிள். ஓகே, இப்போ பாருங்களேன், காய்க்கிங் எல்லாம் போகிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து காய்க்கிங் போக முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம காய்க்கிங் போகலாம். பட் வியூ எல்லாம் அல்டிமேட், சான்ஸே இல்லை. இது பாருங்க, இந்த பக்கம் எல்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே மேலே எல்லா இடத்துலையும் வந்து அந்த பேராகிளைடிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. மேலே வந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளை அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க.
சூப்பர் வியூ, சான்ஸே இல்லை. நீங்கள் வந்தால் இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இங்கே கொண்டாந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து டெம்பிள், அந்த நான் சொன்ன டெம்பிளுக்கு இந்த பக்கம் தான் இருக்குது. அது ஒரு பெரிய டெம்பிள் கிடையாது, ஒரு சின்ன டெம்பிள்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுதான் அந்த டெம்பிள். நான் கூட பெரிய டெம்பிளாக இருக்கும்னு நினச்சேன், பட் இம்புட்டு தான். ஸோ உள்ளே வந்து இருக்கு சாமி இருக்காங்க. யார் யார் எந்தெந்த சாமி இருக்காங்க அப்படின்றது ஷூவெல்லாம் கழட்டிட்டு போகணுன்னால பார்க்கலை. பட் என்ன சாமின்னு தெரில கரெக்டாக. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பிள்ளையார் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று இருக்குது இந்த பக்கம் வந்து பெல்லு, அதுக்கப்புறம் உள்ள அகெயின் சாமி, தென் அவ்வளோதான். இது வந்து ஒரு டெம்பிள் கிடையாது, இது ஒரு கோவில். கோவிலுக்கு டெம்பிள்னு சொல்லுவாங்களா தெரில. ஓகே, அவ்வளோதான். என்ன ஒரு பெல் அடிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோதான். இதுக்கெல்லாம் இதுக்கு ½ an hour, ஜஸ்ட் 5 minutes போதுமே. போகலாம். எனக்கு அந்த வியூ சூப்பராக இருக்குது. ஸோ அதனால அங்கே அந்த பக்கம் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். பட் நீங்கள் லேக் வியூ எல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த பக்கமும் நீங்கள் போகலாம், இந்த பக்கம் இப்படி போகலாம். ஸோ இருட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நாம் இப்போதே கிளம்பிடுவோம், இல்லைனா வேஸ்ட், அநியாயமாக போயிடும். போய்கிட்டு இருக்கோம். இந்த வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ சன்செட் வந்து கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, ஏன்னா இந்த மலையால் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. மேலே எங்கேயாச்சும் போனால் தான் தெரியும். இந்த லேக்குக்கு வந்து பெருசாக சன்செட் தெரியாது, பட் இந்த வியூவெல்லாம் வந்து அல்டிமேட்டிங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பர். நீங்கள் 4 பேர் வந்தாலும் ஒரே ப்ரைஸ் தான். பாருங்க, இது அவ்வளோ பேரும் போய்கிட்டு இருக்காங்கல்ல, இங்கே இவ்வளோ பேரும் போய்கிட்டு இருந்தாலும் ஒரே ப்ரைஸ் தான். ஒருத்தர் வந்தாலும் ஒரே ப்ரைஸ் தான். அதுதான் இருக்கிற பிரச்சனை. இங்கே ஒருத்தருக்கு வந்து ப்ரைஸ்லாம் சேஞ்ச் ஆகாது. போட்டுக்கே வந்து ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஓகே. நீங்கள் 4 பேர் 5 பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் இந்த ப்ரைஸஸ் எல்லாம். தனியாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க. அது வந்து 780 ரூபா தான். நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் 3-4 பேர் போனால் கூட 780 தான் நேபாள் ருபீஸ். ஸோ நான் அப்படியே வந்துட்டேன். இந்த வியூ வந்து அட்டகாசமாக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணேன் இந்த வியூ, இந்த லுக் எல்லாமே, சீனரிஸ். ஸோ நீங்களும் வந்தால் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து தேவா லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், காய்க்கிங் போக முடியும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அப்படி பண்ணியிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இத்தோடு இந்த vlog முடிச்சுட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க, பக்கத்தில் இருக்கிறே முடிஞ்சால் பார்த்துங்க. Until I see you next time. Tada, bye bye, good night, have a great night.